அன்பு நேயர்களே, இனிய சந்திப்பு என்கின்ற தலையங்கத்தின் கீழாக நாம் ரெவரண்ட் டாக்டர் ஜே.என். மனோகரனோடு கூட நாம் நேர்காணல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது 6வது எபிசோட். இதில் அவர்களோடு கூட நாம் சம்பாஷிக்கவிருக்கிற காரியம் என்னவென்றால், அவங்க 5வது எபிசோடில் 2 வார்த்தைகளை உச்சரித்தாங்க. டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ் என்று சொன்னாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நமக்கு சொல்லி, அதற்கும் நமக்கும் என்ன பொறுப்பு, ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற நான் வாழுகின்ற உலகத்தில் அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதை நமக்கு சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ. அதாவது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ், இது ஒரு சோசியாலஜியில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். ஸோ டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அதாவது எண்மின் உலகத்தில் குடிமக்கள். அவங்க யாருன்னு சொன்னால் 1985 அதற்கு பின்பாக பிறந்தவர்கள். ஸோ அப்போ 40 வயசுக்கு கீழே உள்ளவர்கள். அதே சமயத்தில் டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ் அதாவது எண்மின் உலகத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது 40 வயதுக்கு அதிகமாய் உள்ளவர்கள், 1985க்கு முன்பாக பிறந்தவர்கள். ஸோ இந்த இமிகிரண்ட்ஸ் அதாவது ஒரு இடத்திலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்து போகும் பொழுது அவர்கள் பல காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஹரியானா, இமாச்சல்லாம் போகும் பொழுது அவருடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அங்கு இருக்கிற நடைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கு உள்ள நார்ம்ஸ், பொதுவாக செய்யப்படுகின்ற ஒரு நாம் கலாச்சாரம், இல்லை எழுதப்படாத விதிகள், இவைகளெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியிருக்கும். அப்போ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தான் இன்றைக்கு உலகத்தை 2ஆக பிரித்தோம்னா டிஜிட்டல் டிவைட், அதாவது 40 வயது கீழே உள்ளவர்கள் தான் அதிகமாக உலகத்தில் இருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இது நேச்சுரல். வயசானவங்க இறந்து கொண்டே போவார்கள், அதனால் அவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். ஸோ இந்த உலகத்தை அதிகமாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தை வழி நடத்துகிறவர்கள் கூட, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை வழிநடத்துவர்கள் எல்லாருமே 40 வயசு கீழே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு இயக்கத்தை, ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு சபையை நடத்துகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய பிஷப்ஸ் எல்லாம் 60 வயசு மேலே இருப்பாங்க, சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் 50 வயசு மேலே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை எப்படி 40 வயது கீழ் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள முடியும், கம்யூனிகேஷன், அது ஒரு கேப் ஆகி போயிடுது. ஸோ இவர்கள் எப்படி வேர்ல்ட் வியூ, அவருடைய உலகத்தை குறித்த அறிவு என்ன, அல்லது அவருடைய உலகத்தை குறித்த எண்ணங்கள் என்ன, அல்லது கருத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். இப்போ டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ், அதாவது 60 வயசில் உள்ளவங்க ஒரு பொருளை வாங்கணும்னா எப்படி வாங்கணும்னு சொல்லி அவங்க எப்படி யோசிப்பாங்க, நான் காசை சேமித்து வைத்து வாங்க வேண்டும். ஸோ 20 வயது உள்ள என்ன நினைப்பான், நம்ம வாங்கிட்டு இஎம்ஐ கட்டலாம்னு சொல்லி யோசிப்போம். ஸோ பணத்தை குறித்த ஒரு காரியத்திலே 2 வித்தியாசமான கருத்து. ஸோ அதே போல் பல காரியங்கள்ல என்ன இருக்கு, வித்தியாசமான கருத்துக்கள், வித்தியாசமான சொற்தொடர்கள். இப்போ நீங்கள் 60 வயசில் இப்போ நாங்களாம் இருக்கோம், நாங்களாம் ஒர்க் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டோம். ஒர்க் இஸ் பண்ணால் அடுத்த நாளே டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவோம். இன்னைக்கு ஒர்க் இஸ் ஃபன் சொல்லி ரொம்ப காமனாக சொல்கிறாங்க. ஸோ ஹவ் இஸ் யுவர் ஒர்க், இட் இஸ் ஃபன் அப்படி இப்படி ஃபன்னு சொல்லி நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நீ டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ த வெக்காபுலரி ஹாஸ் சேஞ்ச்டு. வார்த்தைகள் அதனுடைய அர்த்தமும் மாறிவிட்டது. ஸோ இப்போ நம்ம புல்பீட்டில் இருந்து 60 வயது மனிதர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த 40 வயது மனிதர்கள், அது கீழே உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா அப்படி பார்த்தா புரிந்து கொள்றதில்லை. அப்போ சபையில் உள்ள மெஜாரிட்டி மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தி போய் சேரல. அதனால என்ன ஆகுது, பாட்டு போட்டுட்டு அதை காம்பன்சேட் பண்றாங்க. ஒரு பாட்டு கூத்து தான்.
ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களால் கொடுக்க முடியல. ஸோ எது சண்டே ஸ்கூல் எதுக்கு நடத்துகிறோம்? இன்ஸ்ட்ரக்ஷன். சபை எது நடத்துகிறோம்? இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இது நடக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? இந்த கம்யூனிகேஷன் கேப். ஸோ இதை எப்படி இது பண்ணுறது? அதாவது 40 வயதுக்கு மேல் உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, எதை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கு. ஆனால் 40 வயது கீழே உள்ளவங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்றதுக்கு பதில் இருக்கு. ஸோ இவங்க இணைந்தாதான் அதை செயல்படுத்த முடியும். ஸோ அது இணையாத பட்சத்தில் இவங்க ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டே போவாங்க, இவங்க ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டே போவாங்க. இது இவங்களுக்கு புரியாமல் விளங்காமல் சபையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பிரசங்கத்துல மட்டும் இல்ல, நடைமுறையிலையும் ஒருவேளை ஆலோசனை சொல்லுவதிலேயும் எல்லா விதத்திலையும் அந்த பிரச்சனை இருக்கும். எல்லா விதத்திலையும். ஏன்னா இவங்களுடைய உலகத்தை பார்க்கிற பார்வையே வித்தியாசமாயிருது. இவங்களுடைய எண்ணங்கள், வேலையை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன. இப்போ 50 வயசுல உள்ளவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி 30 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகணும். இவங்கள சொல்லுங்க, 4 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தால் நீ கையாளாத, இன்காம்பிட்டன்ட். ஸோ இவங்களுடைய பார்வையே மாறிடுது. அதனால இவர்களோடு கூட எப்படி ஆண்டோடைய சத்தியத்தை கொண்டு போகிறது? நம்மள்கிட்ட இருக்கிற ட்ரெஷர், நம்மள்கிட்ட இருக்கிற நம் ஆழ்ந்து கற்றுக்கொண்ட காரியங்களை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றது, அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், நல்ல உதாரணம் சொல்லணும்னா YouVersion. ஸோ நீங்கள் YouVersion பைபிளை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்தது எப்படின்னா, அநேகமாக 2008ஆம் ஆண்டு ஒஹாரே சிக்காகோ ஏர்போர்ட்டில் ஒரு பாஸ்டர் அவருடைய பைபிள்லாம் செக்இன் லகேஜில் போட்டார். ஃப்ளைட் டிலேடு. ஸோ கையில் பைபிள் இருந்தால் நம்ம படிச்சிருக்கலாம். இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயாவது பைபிள் இருந்தால் படிச்சிருக்கலாம். ஃபோன்லேயும் பைபிள் இல்லை. ஸோ அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ ஃபோனில் பைபிளை கொண்டு வா. ஸோ இவங்க சர்ச்சில் ஒரு 19 வயசு இளைஞன் வருவான். அவன் ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள்னா அவனுக்கு ரொம்ப பிரியம். அவனோடு கூட பேசினார். அதன் மூலமாக அவர் உண்டானதான் YouVersion. ஸோ 2008 ஆப்பிள் ஸ்டோர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. என்னது? ஆப்ஸ் ஸ்டோர். ஸோ ஆப்ஸ்னால என்னன்னு தெரியாது அந்த காலத்தில். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் ஆப்ஸ் இன் மை சிஸ்டம். there will be 200 ஆப்ஸ் இன் மை ஸ்டோருங்கிறாங்க. கேட்டவரும் 99% என்னன்னே புரியலை. ஆப்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி ஆப்னா தெரியும். Zomato ஆப் இருக்குது, Uber ஆப் இருக்குது, இதெல்லாம். ஸோ இந்த ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது YouVersion பைபிள் வாஸ் தேர். 200 இதில் ஆப்ஸில் YouVersion இருந்துச்சு. அது ஒரே நாளில் 85,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இழந்ததை மீண்டும் தரக்கூடியதான் டிஜிட்டல் வேர்ல்டு. அப்போ நம்ம இதுவரைக்கும் நீங்க சொன்னதுல அந்த டிஜிட்டல் நேட்டிவ்ஸ்க்கும் டிஜிட்டல் இமிகிரன்ஸுக்கும் ஒரு சிந்தனையில ஒரு கேப் இருக்கு, அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு கேப் இருக்கு, அவர்களுடைய வெக்காபுலரியில கேப் இருக்கு, அவருடைய அணுகுமுறைகளிலும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இப்போ இது சரிப்படுத்தப்படணும்னா 2 சாராரும் ஒருங்கிணைந்து வரும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்பதற்கு உதாரணமா தான் அந்த பாஸ்டர் அண்ட் யங் மேனை பற்றி சொன்னீங்க, ஆப்ஸ் சம்பந்தப்பட்ட காரியத்தை சொன்னீங்க. இப்போ இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நம்முடைய ஆடியன்ஸ், நம்முடைய இனிய சந்திப்பு நேயர்களுக்கு இவர்களுடைய வாழும் சூழ்நிலையில் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அதெல்லாம் நிறைய விதத்தில் சொல்ல முடியும். ஒன்று இந்த 2.5 to 3.5 மில்லியன், அதாவது 25 to 35 லட்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் அவங்களுக்கு 1000க்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க? ஒரு சிலர் சமையலை பற்றி கொடுக்குறான், ஒரு சிலர் பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறான், ஒரு சிலர் சினிமா பற்றி கொடுக்குறான், ஸ்போர்ட்ஸ் பற்றி கொடுக்குறான். ஸோ இந்த 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் பேரில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவர்கள் ஆல்மோஸ்ட் நில். ஏன் அந்த கேப் எப்படி வந்தது? எப்படி கிறிஸ்தவ வாலிபர்கள் 20 வயசு பையன் எப்படி 1000 பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்
முடியும், ஆனால் பண்ணலை. இதை ஏன் செயல்படுத்தவில்லை? அதான் என்னுடைய கேள்வி. ஸோ இதை எப்படி செயல்படுத்துறது? இதை பல விதத்தில் செயல்படுத்தலாம். இது சின்ன எபிசோட்ஸ், அதாவது 2 minutes 3 minutes இன்ஸ்டாகிராமில் இதில் ஷார்ட்ஸில் போட்டு அதை லீட் பண்ணணும். அதை லீட் பண்ணுறது எப்படி சாதாரண ஒரு அட்ராக்ஷனை வச்சு நம்ம அவங்கள உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை ஒரு சிலர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில யங் சர்ச்சஸில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னும் அதிகமாக அதை ஆக்க வேண்டும். ஸோ எப்படி ஒரு ட்ராக்ட் கொடுக்கறது 30 வருஷத்துக்கு முன்னாடி அது இம்பார்ட்டண்ட்டோ, இன்றைக்கி அதே போல் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வீடியோவாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் இப்போ நான் பிளாக் எழுதுகிறேன் டெய்லி. ஸோ 350 words, 350 வார்த்தைக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதை கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு போகுது. 8 லாங்குவேஜில் 10,000 பேர் போகுது. நான் ஒரு தனி மனிதன் வீட்டில் உட்காந்து என்ன செய்யலாம்? 10,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஐ கேன் டூ இட் டெய்லி. நான் 4 வருஷமாக பண்ணியிருக்கேன், 5 வருஷம் முடிய போகுது. ஸோ 5 வருஷமாக டெய்லி 10,000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். That has become in book form also 4 volumes வந்துருச்சு. அதை நாங்கள் இனிமேல் கிண்டல் ஃபார்ம்லையும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த யூ வெர்ஷனில் நான் போட்ட டிவோஷன்ஸ் 92,000 பேர் வாசிச்சிருக்காங்க. என்னுடைய புக் 1000 பேர் விற்றாலே பெரிய காரியம். ஆனால் என்னுடைய டிவோஷன்ஸு 92,000 பேர் 142 கண்ட்ரிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்மின் உலகம், டிஜிட்டல் வேர்ல்டுங்கிற போது இட் இஸ் ரீச்சிங் டு த அட்டர் மோஸ்ட் பார்ட். இது நேஷ்னல் பவுண்ட்ரிஸை தாண்டி நம்ம ரீச் பண்ண முடியும், டயஸ்பராவை ரீச் பண்ண முடியும். இப்போ உலகமெங்கும் உள்ள தமிழர்களை ரீச் பண்ண முடியும், உலகமெங்கும் உள்ள இந்தி பேசுகிறவங்களை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு எளிய சாதனம். அதுக்கு நமக்கு தேவை 2 தான். ஒன்று வி நீட் அ டேட்டா கனெக்ஷன் அண்ட் அ ஸ்மார்ட் ஃபோன், 2 தான். இப்போ நாங்கள் எழுதும்போது கையால் எழுதணும், டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும். அதை அவர் பார்ப்பார், அவர் பார்த்தாருன்னா அச்சில் ஏற்றுவார், அச்சில் ஏற்றுனா அது புத்தகமாக வரும். இத்தனை ப்ராசஸ் இருந்துச்சு. இன்றைக்கி அது ஒன்றுமே தேவையில்லை. யூ கேன் டைப் அண்ட் அப்லோட். ஸோ யூ ஆர் த ரைட்டர், யூ ஆர் த எடிட்டர், யூ ஆர் த பப்ளிஷர், யூ ஆர் த பிரிண்டர். ஸோ 4 வேலைகளையும் ஒரே ஆள் செய்ய முடியும். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, இப்படி ஒரு திறந்த வாசல் இருக்கும்போது இதை பயன்படுத்த முடியுமா? இப்போ பெர்சிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் ஒரு வீட்டு கூட்டம் நடத்தினா பிரச்சனை வருது, ஆனால் ஜூமில் நடத்த முடியும். ஸோ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு இது ஒரு திறந்த வாசலை கொடுத்துருக்கு. இட்ஸ் அ கிரேட் ஓப்பன் டோர் அண்ட் பொட்டென்ஷியல் இஸ் வெரி கிரேட். ஸோ இதை நம்ம ஆப்டிமமாக யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ 5 தாளந்துக்காரன் 1 தாளந்து தான் சம்பாதிச்சானா சரி கிடையாது. 5 தாளந்துக்காரன் 2 தாளந்து தான் சம்பாதிச்சானா சரி கிடையாது. 5 தாளந்துக்காரன் 5 தாளந்து சம்பாதிக்கணும். ஸோ இந்த இளம் தலைமுறைக்கு ஆண்டவர் 5 தாளந்தில் கொடுத்துருக்காரு. ஸோ முந்தின தலைமுறைக்கு எங்களுக்கு 2 தாளந்து தான் இருந்துச்சு. அதில் நாங்கள் செய்ய முடியாது, செஞ்சோம். இந்த 5 தாளந்து உள்ளவர் என்ன செய்யணும்? 5 தாளந்து சம்பாதிக்கணும். ஸோ தே ஹேவ் டு ஆப்டிமலி யூஸ் த டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ அதற்கு பெரியவர்கள் என்ன செய்யணும்? வி ஹேவ் டு கிவ் தம் ஃப்ரீடம். அவளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அவள் செய்வதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவர்களுடைய தாளந்துகளை, அவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி யோசித்து அதை பயன்படுத்துவது மிக முக்கியமான காரியம். இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நவீன காலத்தில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவையை சந்திப்பதற்கு அந்த இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸை மாதிரி ஒரு கட்டம் ஊழியர்கள் பணி செய்யும் போது, இன்னொன்று விமானப்படை மாதிரி ரேடியோ மூலமோ டெலிவிஷன் மூலமாகவோ செய்திகள் ஒரு பக்கம் பரவும் போது, இந்த டிஜிட்டல் அணுகுமுறைகளின் மூலமாக திரளான மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இதற்கு திருச்சபை தன்னுடைய இளைஞர்களை ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கு ஊழிய அமைப்புகள், இயக்கங்கள் எந்த அளவுக்கு இதையும் பயன்படுத்தி தங்களுடைய தரிசனத்தின் நிறைவுக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமோ என்பதையெல்லாம் எங்களுக்கு அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு வினோதமான சிந்தனைகளோடு, வினோதமான அணுகுமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு இளமை துவக்கம் இன்றைக்கு வரைக்கும்
அழகா படம் பிடித்து சொன்னீங்க. எஞ்சிய நாட்களிலே தேவனுக்காக என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள்? சாதனையாளர்களுக்கு அதை சொல்லுங்களேன். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்கள் கடந்து வந்த பாதை ஆண்டவர் நியமித்த பாதை. அதில் நிச்சயமாக ஆண்டோடைய சித்தத்தை செய்தோம். ஆண்டவர் விரும்பின காரியங்களை நிறைவேற்றினோம். பல சாதனைகளை செய்தோம் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஒப்பிட்டு பார்க்கணும், இவங்க செஞ்சதோட நல்லா செஞ்சுருக்கோமா அப்படி பார்த்தோம்னா அது தவறான காரியம். ஸோ ஆண்டவர் எனக்கு எத்தனை தாளந்துகளை கொடுத்தார், அதை எப்படி பயன்படுத்த 5 தாளந்து கொடுத்து 5 தாளந்து சம்பாதிச்சேனா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒருவேளை 5 தாளந்தை கொடுத்ததில் இன்னொரு 5 தாளந்து சம்பாதிச்சேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். ஒருவேளை 4 சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் ஒன்று சம்பாதிக்கணும். அதனால் அந்த மராத்தான் ரேஸில் அந்த கடைசி லாகில் என்ன செய்வாங்கன்னா வேகமாக ஓட வேண்டும். ஸோ அதுபடி இப்போ ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லை. we have to do more faster. ரொம்ப அர்ஜெண்ட்டாக இன்னும் துரிதமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க வேண்டும். ஸோ அதில் பாரங்கள் அல்லது கரிசனைகள் என்று சொல்லும் பொழுது, ஸோ இந்தியாவில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பது ஒரு பெரிய சவால், கேள்விக்குறி. ஸோ இந்த 70 ஆண்டுகள் இந்தியா அனுபவித்த சுதந்திரம் தொடர்ந்து இருக்குமா, அல்லது மற்ற நாடுகளைப் போல நம்மளுக்கும் இடையூறுகள் மத்தியிலே தான் கிறிஸ்தவம் வளர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சோர்வு கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஆண்டவர் அந்தந்த தலைமுறைக்குரிய ஊழியர்களை நிச்சயமாக எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஸோ அவர்களை கண்டுபிடித்து அவர்களை எப்படி மென்டர் பண்ணுறது, அதுதான் ஒரு முக்கியமான இதாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் மென்டர் பண்ணதெல்லாம் 40 வயது, இப்போ 35 அந்த வயதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ என்னுடைய விருப்பம் என்னென்னா ஒரு 30 பேரையாவது 25 to 35, 25லேருந்து 35 உள்ளவர்களை ஒரு 30 பேரையாவது எடுத்து அவர்களை ஆயத்தம் பண்ண வேண்டும், தயார் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வாஞ்சை. ஸோ அதை நோக்கி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒர்க் ஷாப்லாம் நடத்தும் பொழுது ஒரு சிலரை கண்டுபிடிக்க முடிகிறது. அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவளை மென்டர் பண்ணி அவளை உயர்த்த முடியும். ஸோ ஆண்டவர் கொடுக்குற நாளமெல்லாம் அவர் நியமித்த ஓட்டத்தில் உண்மை உத்தமமாய் ஓடி, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் அநேகத்துக்கு பேஸ் பேன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் அதுதான் முக்கியம். ஸோ உலக பிரகாரமாக புகழ் எல்லாம் கிடைக்கலாம், ஆனால் அதை விட மேன்மையானது, உன்னதமானது, நிரந்தரமானது ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட். ஸோ அதனால் அதை நோக்கி பயணம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ இப்போ இந்த வருஷம்தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி பேசுகிறோம். ஸோ 2000 நாங்கள் அர்பன் மிஷனை பற்றி பேசினோம். இப்போ 25 ஆண்டுகள் கழித்து இப்போ இதை ஒரு பாரமாக ஆண்டவர் குறித்து இதை எல்லா பட்டங்களையும் எடுத்து சொல்கிறோம். இப்போ என்னுடைய புக்ஸு கிரைஸ்ட் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் 1000 காப்பி முடிஞ்சு 2000, அடுத்த 1000 காப்பி அடிச்சிட்டோம். அதே மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் போட்டோம். அதனால் இது ஒரு ஃபாஸ்ட் ரீச் ஆக இருந்துச்சுன்னா, ஸோ இந்தியாவில் ஒரு 1,00,000 பேராவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கிறிஸ்தவ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் தினமும் அவருடைய மொழிகளில் அதை செயல்படுத்தினா, ஸோ நம்ம ஓரளவுக்கு ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக அங்கேயும் இருக்க முடியும் என்பதான் என்னுடைய விருப்பம், தரிசனமாக இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு ஒரு 30 lakhs பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? 25 to 35. ஆனால் அந்த among that 25 to 35 how many Christians are influencers என்று ஒரு கேள்வி எழுப்புனீங்க. இப்போ அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது லகுவாக இருக்கு, சினி வேர்ல்டில் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது லகுவாக இருக்கு. ஒருவேளை பெரிய பிஸ்னஸ் பீப்புள் கூட அவங்க டு பிகம் அ இன்ஃப்ளூயன்சர் ஒருவேளை வாய்ப்புகளாக இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் அது இல்லையோ என்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் அதற்கு என்னுடைய மனதில் வருகிற என்ன பதில் என்றால், எபிரேயர் 12வது அதிகாரத்தில், ஆமாம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சூழ்ந்திருக்க என்று ஆக்கியோன் அந்த அதிகாரத்தை துவங்குகிறார். அதனால நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் அவர் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட். அதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற ஒரு பெரிய சாதனம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி. இது உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய ஞானத்திற்கு ஏற்ற விதத்தில் எப்படி பயன்படுத்தவிருக்கிறீர்கள் என்பது இறுதி ஒரு சவால். அதோடு கூட இந்த நம்முடைய நேர்காணலை நிறைவு செய்கிறோம். அருமையான நேயர்களே, உங்களுக்கு நிச்சயமாக இந்த தொடர் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கேள்விகளுக்கு பதில் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சவால்களுக்கு உங்களுக்கு மாறுதரம் சொல்யூஷன் வேண்டுமென்றால் அதற்கும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களின் சார்பில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். God bless you.